வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, ஆனந்த பைரவி கதையின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். வனிதாவின் திட்டங்கள் பொடி பொடியாய் நொறுங்கி போகவே அவளும் மனமொடிந்து தனிமையில் கண்ணீர் வடிக்கும் பேதையாகிறாள். திருமண நாள் நெருங்க நெருங்க அவள் அறுபட்ட பல்லி போல துடிக்கலானாள். அவளுக்கு உதவ வீட்டில் யாரும் இல்லை. எல்லோருமே அவள் அப்பாவின் ஆட்கள். அப்போதுதான் அம்மா இல்லாத குறையை பெரிதாக உணர்ந்து தேற்றுவார் இல்லாத ஒரு அனாதையாய் தனிமையில் அழுது தீர்த்தாள். ரவிக்குமார் எங்கு போனார்? ஒருவேளை அப்பாவின் மிரட்டலுக்கு பயந்து நிம்மதியை நாடி ஊரை விட்டே எங்காவது போய்விட்டாரா? அவரை எப்படி மறப்பேன்? என்னை பற்றிய இத்தனை உண்மைகளையும் அப்படியே மறைத்து என்னை அந்த சுந்தருக்கு கட்டி வைக்கப் போகிறாரே அப்பா. இனி நான் அவருடன் எப்படி வாழ்க்கை நடத்துவேன்? உள்ளத்தால் ஒருவருடன் மானசீகமாய் வாழ்ந்து கொண்டு ஊருக்காக ஒருவர் கட்டிய தாலியை சுமந்து கொண்டு இப்படி ஒரு இரட்டை வாழ்க்கை எனக்கு ஏன் வந்தது? அப்பா மாடி ஏறி வருகிறார் என்பதை அவரது காலடி ஓசை தெளிவுபடுத்த வனிதா கண்களை துடைத்து கொண்டு கட்டிலில் இருந்து எழுந்து உட்காருகிறாள். என்னம்மா வனிதா, ஏன் இப்படி புத்தி இல்லாத பெண் மாதிரி நடந்துக்கிற? நாளை மறுநாள் கல்யாணம். பொது மணப்பெண்ணாய் லட்சணமாய் இரு. உனக்கு உன் அப்பா எந்த குறையும் வைக்கலை. உன் அம்மாவின் நகைகளில் சிலதை பத்மா எடுத்து கொண்டது போக பாக்கியை அப்படியே உனக்குத்தான் போட போகிறேன். உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, வாங்கி தர்றேன். விபரம் தெரியாத குழந்தை பக்கத்துல இருக்கிற குழியில விழப்போகும். அதுக்கு அது குழின்னு தெரியாது. பெத்தவன் தான் உடனே பாய்ந்து ஓடி வந்து குழந்தையை காப்பாத்துவான். அந்த மாதிரிதான் நீ ஒரு படு குழியில விழ தயாராய் இருந்தாய். உன்னை நான் சரியான சமயத்துல காப்பாத்தி உன்னை வாழ வச்சேன். இதை நீ புரிஞ்சுக்கணும். எவனோ ஒருத்தன் வீணை வாசிச்சான்னா வீணை இசையை கேளு. அதுக்காக அவனையே கட்டிக்கணும்னு நினைச்ச பாரு, அது மடத்தனம். இதெல்லாம் இப்ப எதுக்காக சொல்றேன்னா, உன் அப்பா மேல நீ விரோதம் பாராட்டக்கூடாதுன்னு தான். இன்னொரு விஷயம், சுந்தர் உனக்கு ஏற்றவன். பணக்கார பரம்பரையில் வந்தவன். அவன் தாத்தாவோட அப்பா ஜமீன்தாராய் வாழ்ந்தவராம். ஜமீன் பரம்பரையில் மாப்பிள்ளை கிடைத்ததில் எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி என்கிறாய்? போகிற இடத்தில் எல்லோரையும் சந்தோஷமாய் வைத்திரு. நீயும் நிம்மதியாய் இரு. குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற அப்பாவிற்கு தன்னால் ஒரு தலை குனிவு ஏற்படாமல் இருக்க நீ உன் சுய விருப்பத்தை தியாகம் செய்து விட்டதாக வேண்டுமானால் நினைத்துக்கொள். இனி உன்னுடைய சூழ்நிலையே வேறு. அதற்கு தகுந்த மாதிரி உன்னை நீ மாற்றிக்கொள். உன் அம்மா உயிருடன் இருந்திருந்தால் இதைத்தான் சொல்வாள். அவர் அம்மா என்றவுடன் வனிதா குலுங்கி குலுங்கி அழுதாள். திருமணத்திற்கு இன்னும் ஒரு நாள் தானே இருக்கு. அதற்குள் ரவிக்குமாரை தேடி பிடித்து அவனோடு சேர்வது என்பது கனவிலும் நடக்க முடியாத காரியம். இதை உள்ளபடி உணர்ந்த வனிதா தன் ஆற்றாமையை, தன் மன பாரத்தை கண்ணீரால் கரைத்தாள். ஒரு பெண்ணிற்கு இத்தனை அடமா என்று மனதிற்குள் கோபப்பட்ட பரமானந்தம் அழுது அழுது தானாக ஓயட்டும் என்று நினைத்து கீழே இறங்கி போனார். குறிப்பிட்ட சுபயோக சுபதினத்தில் சுந்தர் வனிதா கழுத்தில் 3 முடிச்சுக்களை அணிவிக்கிறான். மணமக்களை வாழ்த்த அரிசி அட்சதைகள் பாய்ந்து வருகின்றன. அதை தட்டிவிட்டபடி நிமிர்கிறான் சுந்தர். மாப்பிள, பெண் கழுத்துல இருக்கிற மாங்கல்யத்துல இந்த குங்குமத்தை உங்க கையால வைங்க. மந்திரங்களின் நடுவே புரோகிதரின் கட்டளை இது. மாலைகளுக்கு அடியில் தன்னை மறைத்து கொண்டிருந்த அந்த மங்கள நாணை ஒருத்தி வெளியே எடுத்து சுந்தர் கண்களில் படும்படி வைக்க அவன் சற்று முன்னால் நகர்ந்து அவர்களது உறவு சின்னத்தில் குங்குமத்தை அணிவிக்கிறான். அப்போது மேலே இருந்து வடிந்த கண்ணீர் துளிகள் அவள் கை மேல் பட்டு சிதறுகின்றன. உனக்கும் தான் தெரிந்துவிட்டது. நம்முடைய இந்த முதல் இரவை நாம் உற்சாகமாய் கொண்டாடலாமே. இந்த அறையில்தான் நமக்கு முதலிரவு என்று தெரிந்தவுடன் முதல் காரியமாய் ஒன்று செய்தேன். யாரும் இல்லாத நேரத்தில் இதை இங்கே ஒளித்து வைத்தேன். எழுந்து மெத்தைக்கு அடியில் ஒரு முழு பிராந்தி பாட்டிலை வெளியே எடுக்கிறான் சுந்தர். இப்போ இதை சாப்பிட போறீங்களா? ஏன், நான் ஏதோ விஷத்தை சாப்பிட போற மாதிரி பதறி போற? நீயும் கொஞ்சம் டேஸ்ட் பாரு. கொஞ்சம் பழகிட்டா அப்புறம் நீயும் இதை விட மாட்ட. சுந்தரின் விவஸ்தை கெட்ட பேச்சு அவளுள் எரிச்சலை ஏற்படுத்தியது. இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல், சாரி, இதை இன்னைக்குத்தான் நான் கண்ணால பார்க்குறேன். இத்தனை நாட்களும் குடித்தது சரி. இனி இதுகளை எல்லாம் நிறுத்தி விடுங்கள். தாலி கழுத்துக்கு ஏறினதுமே கொஞ்சம் இடம் கொடுத்தா அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்களே.
எனக்கு இனி நீ எப்படி முக்கியமோ அது மாதிரி இதுவும் முக்கியம். மறுபடியும் மெத்தைக்கு அடியில் கையை விட்டு 4 சோடா பாட்டில்களை வெளியே எடுத்தான் சுந்தர். வனிதாவை இப்போது ஒரு பயம் பற்றி கொண்டது. குடித்துவிட்டு தன்னிடம் இவர் மிருக வெறியோடு நடந்து கொண்டால், இந்த பாலை குடிச்சிட்டு டம்ளரை கொடு. உங்களுக்கு? அவன் ஒரு வேடிக்கை சிரிப்பை சற்று விகாரமாகவே சிரிக்கிறான். எனக்கு ராத்திரி பால் குடிக்கிற கெட்ட பழக்கம் எல்லாம் கடவுள் கிருபையால இல்ல. ஐயாவுக்கு தினமும் சோமபானம் வேணும். எதிரே உள்ள அலமாரியில் ஒரு கிளாஸ் டம்ளர் இருக்கவே ஒரு புதையலை கண்ட மகிழ்ச்சியோடு அதை எடுத்து அதில் அரை டம்ளர் பிராந்தியை ஊற்றி பாக்கியை சோடாவால் நிரப்புகிறான். யார் யாரோ எதையோ ரசிப்பாங்க. இப்படி சோடாவை ஊத்தும்போது குபீர்னு நீர்க்குமிழிகள் கிளம்புகிறதே, அதை நான் ரசிப்பேன். கணவனின் விபரீத போக்கைக் கண்டு வாயடைத்து போனாள் வனிதா. கிளாஸ் டம்ளரில் இருந்ததை 2 வாய் உறிஞ்சிவிட்டு ரொம்பவும் திருப்தியாய் வனிதாவை பார்க்கிறான். இது தன்னுடைய முதல் இரவு. தான் மணமகன் என்கிற நினைப்பு கொஞ்சமும் இல்லாமல் என்னவோ வருஷக்கணக்காய் வாழ்ந்து அழுத்தவன் ராத்திரி தூக்கம் வராமல் வீட்டு பிரச்சனைகளை பேசி தீர்ப்பவன் போல் அல்லவா இவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை நிஜமாகவே வாழ்ந்து அழுத்தவரா? விடிய விடிய குமரி குமரி அழுதாள் வனிதா. வெடிந்ததுமே தன் வீட்டுக்கு கிளம்புகிறான் சுந்தர். அவளையும் கிளப்புகிறான். மாப்ள, அதுக்குள்ள ஏன் கிளம்புறீங்க? உங்களை காஷ்மீருக்கு ஹனிமூன் அனுப்ப ஏற்பாடு செய்திருக்க. ஒரு மூணும் வேண்டாம் மாமா. நாங்க இருக்கிற வீடே எங்களுக்கு சொர்க்கம். என்னுடைய கொள்கை காசை கண்டபடி இறக்கக்கூடாது. ஹனிமூனுக்குன்னு ஒரு தொகை நீங்க ஒதுக்கி இருந்தா அதை உங்க மக கையில கொடுங்க. அதை நான் அவ பேர்ல பேங்க்ல போட்டு வைக்கிறேன். இப்படி ஒரு மாப்பிள்ளை அமைய நான் என்ன தவம் செய்தேனோ என்ற மனதிற்குள் பூரித்து போகிறார் பரமானந்தம். என் தம்பி பத்தி உங்களுக்கு இப்ப தெரியாது, போக போக தெரிஞ்சுக்குவீங்க. பத்மா எடக்காக அப்படி சொன்னதை பரமானந்தம் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் வனிதா புரிந்து கொண்டாள். அப்போ நாங்க கிளம்புறோம் மாமா. வனிதா கையில் வயலின் பெட்டியை மட்டும் எடுத்து கொண்டு கிளம்புகிறாள். வனிதாவுக்கு நாங்க கொடுக்கிற சீர் சாமான்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்க பின்னாலேயே கிளம்பி வரோம். வனிதா அவர் சொன்னதை காதில் வாங்காதவளாய், அப்பா கொஞ்சம் இப்படி தனியா வரீங்களா? அவள் சிறிது தூரம் தள்ளி நடக்க அவரும் மகளை தொடர்ந்து நடக்கிறார். சிறிது தூரம் சென்றதும் நடப்பதை நிறுத்தி அப்பாவை பார்க்கிறாள். அப்பா, நான் அமைத்து கொள்ள இருந்த வாழ்க்கையை படுகுழின்னு சொன்னீங்க. ஆனா எப்போதுமே அதிலிருந்து மீள முடியாத ஒரு சாக்கடையில என்னை கொண்டு போய் தள்ளி விட்டுட்டீங்க. உங்க பத்மா சொல்லலையா தன் தம்பியை பத்தி போக போக தெரிஞ்சுக்குவீங்கன்னு? கண்டிப்பா தெரிஞ்சுக்கத்தான் போறீங்க. நீ என்னம்மா சொல்ற? இத்தனை வயசுக்கு அப்புறமும் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தி தாலியை கட்டி நீங்க சந்தோஷமா வீட்டுக்கு கூட்டிட்டு வரலையா? தாயில்லா பெண் நான். தன் மனசுக்கு பிடித்தவனை மகள் மணந்து கொண்டு சந்தோஷமா இருக்கட்டும்னு ஏன் உங்களுக்கு நினைக்க தோணல? பூங்காவில் உலாவ இருந்தவளை முட்புதருக்குள் தள்ளி விட்டீர்களே. உங்களுக்கு மகளாய் பிறந்த பாவத்திற்காக எனக்கு இந்த தண்டனையா? எனக்கு உங்களை பார்க்கவே பிடிக்கல. உங்க சீர் சாமான்கள் எனக்கு தேவையில்லை. ஆனா உங்க அழகான மாப்பிள்ளை அதை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். சாமான்கள் மட்டும் வேனில் வந்தால் போதும். நீங்க யாரும் மக வீடுன்னு வர வேண்டாம். இன்னையோட இந்த வீட்டு பந்தத்தை உதறி தள்ளிட்டு ஒரே அடியாக தொலைந்து போறேன். மனசுக்கு பிடிச்சவளோடு நீங்க உல்லாசமா இருங்க. இனி இந்த வீட்டுக்கு வருவேன், உங்க முகத்துல விழிப்பேன்னு கனவுல கூட நீங்க நினைக்க வேண்டாம். திகைத்து போய் நிற்கிறார் பரமானந்தம். தன் புது வீட்டுக்கு வந்து சேருகிறாள் வனிதா. ரவிக்குமாரை நினைத்தவுடன் அந்த நினைப்பை முந்திக் கொண்டு வீண இசை அவள் காதில் ஒலிக்கிறது. உடனே தன்னுடைய வயலினை நினைக்கிறாள். ரவிக்குமார் எதிரே உட்கார்ந்து வீணை வாசிப்பதாய் பாவித்து தன் வயலினுடன் உட்காருகிறாள். அன்றைக்கு அவன் வாசித்த ஆனந்த பைரவியை கண்களில் நீர் கசிய வாசிக்கிறாள். மனம் அதோடு ஒன்றிய நிலையில் அந்த ராகத்தோடு அப்படியே ஐக்கியப்பட்டு விடுகிறாள். ஏய், இப்ப அதை நிறுத்த போறியா இல்லையா? என்ன, நான் கத்துறது காதுல விழல? இடுப்பில் கையை ஊன்றியபடி கோபத்தால் ஒரு மிருகம் மாதிரி நிற்கிறான் சுந்தர். அவன் தன் எதிரே அப்படி நிற்பதையும் அவள் உணரவில்லை. அவள் காதுகளில் வயலினுடன் சேர்ந்து வீண இசை ஒலிக்கவே அந்த ஒலியோடு அவளும் ஒன்று விடுகிறாள். இப்ப இதை நிறுத்த போறியா இல்லையா? வெடுக்கென்று அவள் கையில் இருந்து அந்த வயலினை பிடுங்குகிறான் சுந்தர். வனிதா நல்ல தூக்கத்தில் இருந்து விழிப்பவள் போல் விழிக்கிறாள். நானும் அப்ப பிடிச்சு கரடியா கத்தறேன், என்ன கூட மதிக்காம இதை போட்டு அறுத்துக்கிட்டு இருக்கியே என்ன?
வனிதாவிற்கு திடீரென்று இசை நின்ற அதிர்ச்சி. ஏன் இப்படி பைத்திய மாதிரி முழிக்கிற? உனக்கு நான் முக்கியம் இல்ல, இதுதான் முக்கியமா? நானும் அப்ப பிடிச்சு சகிச்சுக்கிட்டு இருக்கேன். பிரசவ வேதனையில பூனை கத்துற மாதிரி இதுல இருந்து சத்தத்தை கிளப்பிக்கிட்டு இருக்க. இது இந்த வீட்டுல இருந்தா தானே இதை போட்டு அறுத்துக்கிட்டு இருப்ப. தூக்கி போட்டு சுக்கு நூற உடைக்கிறேன் பார். சொன்னபடி அந்த நிமிடமே நடத்தையும் காட்டுகிறான். வயலின் நொறுங்கி மரத்துண்டுகள் திசைக்கு ஒன்றாய் சிதறுகின்றன. வனிதா பதறி துடிக்கிறாள். நீங்க என் வயலினை நொறுக்கல, என்னையே சொக்கு நூறா நொறுக்கிட்டீங்க. சர்தான் போடி, உனக்கு கை துரு துருன்னு இருந்தா தரையை பளிச்சுன்னு தொடச்சு வை, வீடாவது சுத்தமா இருக்கும். அதை விட்டுட்டு இதை போட்டு ஏன் ராவிக்கிட்டு விகாரமா சத்தத்தை கிளப்பிக்கிட்டு ஏன் நிம்மதியை கெடுக்கிற? நான் வெளியே போனதும் உன் அப்பனுக்கு ஃபோன் பண்ணி இன்னொரு வயலின் வாங்க ஏற்பாடு செஞ்ச. இனி வயலின் நொறுங்காது, உன்னோட 10 விரலும் அநியாயமா நொறுங்கிடும். இந்த சுந்தர் யாருன்னு உனக்கு புரியாது, புரிய வச்சிடாத. முதல் இரவு அன்று தனக்கு வாய்த்தவன் ஒரு குடிகாரன் என்பதை மட்டும் தெரிந்து கொண்டிருந்த வனிதா அவன் ஒரு முரடன் என்பதையும் புரிந்து கொள்கிறாள். புகுந்த வீட்டில் காலடி எடுத்து வைத்த முதல் நாளே அபசகன மாதிரி வாத்தியம் உடைந்து விட்டதே, உடைத்து விட்டாரே. குலுங்க குலுங்க அழுதபடி படுக்கையில் சாய்கிறாள் வனிதா. இரவு. ஏய், என்ன உன்னோட பெரிய தொல்லையா போச்சு? பலூன் உடஞ்சிட்டா சின்ன பசங்க அழுமை அது மாதிரியில் அழுதுகிட்டு இருக்க? கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லையே. அவள் பக்கத்தில் வந்து படுத்து அவளை தன்னோடு இழுத்து இருக்குகிறான். சி விடுங்க. சீயா, உங்க அப்பா உனக்கு பேசக்கூட கத்து கொடுக்கலையா? நான் உன் புருஷன்டி. ஏன் இப்படி ஜடமாட்டமா கிடக்க? உங்களுக்கு இந்த உடம்பு தானே வேணும், எடுத்துக்கங்க. சுத்தமா பேச தெரியல, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற விவஸ்தை கொஞ்சமும் இல்லை. என் அக்கா பேச்ச கேட்டு உன் கழுத்துல தாலி கட்டின பாரு, என் புத்திய அதாலேயே அடிச்சுக்கணும். கல்யாணம் அவங்க அவங்க தலைவிதிப்படிதான் நடக்கும். உன்னோட பேச்சு கொடுத்தா எனக்கு கோபந்தான் வரும். அவளை அவன் மிருகத்தனமாய் நெருங்க அவனது பிடிக்குள் நன்றாகவே நசுங்குகிறாள். நான் யாருக்கு என்ன கெடுதல் செய்தேன்? எனக்கு ஏன் இந்த நரக வேதனை? சுந்தருக்கு தெரியாமல் மனதிற்குள் அழுகிறாள் வனிதா. தினம் தினம் சுந்தர் நாக்கை சாட்டையாக்கி அவள் மனதில் அடிப்பான். தாங்கிக் கொள்வாள். அப்பாவின் நினைவு வரும்போதெல்லாம் அவரை மனதிற்குள் நன்றாக திட்டி தீர்ப்பாள். அன்றைக்கு வீட்டை விட்டு வந்தவள்தான். அதற்கு பிறகு பிறந்த வீடு இருக்கும் திசை பக்கம் கூட அவள் தலை வைத்து படுக்கவில்லை. குடிக்க பணம் தேவைப்படும் போதெல்லாம் சுந்தர் மட்டும் போய் அவன் அக்காவை தனியாக பார்ப்பான். கருத்தடை மாத்திரைகளை நிறைய வாங்கி வைத்து கொண்டு வனிதா அவற்றை மறக்காமல் போட்டுக்கொள்வாள். ஒரு குடிகாரனின் வாரிசை சுமப்பதே பாவம் என்கிற எண்ணம் அவளுள். அதோடு அவள் உள்ளத்தில் என்றும் நிரந்தரமாய் ரவிக்குமார் இருக்கும்போது வேண்டாத ஒரு ஜீவன் அவள் உடம்புக்குள் வளருவதை அவள் விரும்பவில்லை. அதனால் கல்யாணமாகி 5 வருடங்கள் ஆகியும் அவள் கருத்தரிக்கவில்லை. என்னை அப்பான்னு கூப்பிட எனக்கு ஒரு மகன் வேண்டாமா? எப்பவுமே நீ இப்படி மொட்டையாவே இருந்துடுவியா? போய் நல்ல டாக்டரா பாரு. சுந்தர் இப்படி அடிக்கடி சொல்வதை அவள் காதில் போட்டுக்கொள்வதே இல்லை. அன்றைக்கு வெளியே இருந்து வரும்போது சுந்தர் உற்சாகமாய் வருகிறான். ஏய், கோயம்புத்தூர்ல என் சித்தப்பா பையனுக்கு கல்யாணம். அழைப்பிதழ் ஆபீஸ்க்கு வந்திருக்கு. நாளை மறுநாள் கல்யாணம். அன்னைக்குத்தான் எனக்கு இங்க முக்கியமான வேலை இருக்கு. அதனால நீ மட்டும் போற. சொல்றது காதுல விழறதா? சொல்லுங்க. உன் அப்பனோட என்ன தகராறோ தெரியல, நீ அங்கேயும் போறதில்ல. சதா வீட்டுக்குள்ளதானே அடைஞ்சு கிடக்க. அதனால சொல்றேன், கல்யாணம் முடிஞ்சதும் உடனே திரும்ப வேண்டாம். கல்யாண கோஷ்டி ஊட்டி எல்லாம் சுத்தி பார்க்கும். நீயும் போய் பார்த்துட்டு வா. வனிதாவிற்கும் ஒரு மாற்றம் தேவையாயிருந்தது. இந்த கல்யாணத்தை சாக்காய் வைத்து வெளியூர் போய் 4 நாட்களுக்காவது நிம்மதியாய் இருந்துவிட்டு வரலாம் என்று அவளும் நினைத்தாள். என்ன சொல்ற? பேசாம இருந்தா? கிளம்புறேன். இன்னைக்கே புறப்பட்டு போனா தான் நாளைக்கு மாப்பிள்ளை அழைப்பில் கலந்துக்க முடியும். இந்த சிறையில் இருந்து சில நாட்களுக்கு விடுதலை. இந்த நினைப்பு அவளை உடனே உற்சாகத்துடன் கிளம்ப வைக்கிறது. போன இடத்திலும் அவளுக்கு நிம்மதி இல்லை. கல்யாணத்தில் கலந்து கொள்ள அவளது அப்பாவும் சித்தியும் வந்து விட்டதால் முகூர்த்தம் முடிந்த கையோடு அன்றைக்கே ரயில் ஏறி சென்னை திரும்புகிறாள். திடீரென்று அவளுள் ஒரு நினைவு. வீட்டிற்குள் புகுந்து விட்டால் அந்த சிறையில் இருந்து நம் இஷ்டத்திற்கு எங்கேயும் வெளியே போக முடியாது. அதனால் இப்போது நேராக ரவிக்குமார் வீட்டுக்கு போய் அவரை பார்த்தால் என்ன? ஒருவேளை அவருக்கு திருமணம் ஆனாலும் ஆகியிருக்கும். ஏன் குழந்தைகள் கூட இருக்கலாம். அவர் எப்படித்தான் இருக்கிறார் என்று போய்த்தான் பார்க்கலாமே. இவர் ஏன் லேட் என்றால் ரயில் லேட் என்று சொல்லிவிடலாமே.
அவள் பெட்டியுடன் நிற்பதை பார்த்து ஆட்டோக்காரன் அருகே வருகிறான். ஏறிக்கங்க, எங்க போகணும்? சற்றும் யோசிக்காமல் மயிலாப்பூர் என்கிறாள். ராசி சில்க் கடை வந்தபோது ஆட்டோவை நிற்க சொல்கிறாள் வனிதா. ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணுப்பா. இங்க போய் ஒருத்தரை பார்த்துட்டு உடனே வந்துடுவேன். மெதுவா வாங்கம்மா. அரை அவர் கூட வெயிட் பண்ண தயார். ஆனா வெயிட்டிங் சார்ஜ் சேர்த்து கொடுத்துடுங்க. அவன் பேசிக் கொண்டிருந்த போதே வனிதா சிறிது தூரம் நடந்து வருகிறாள். மனம் ரவிக்குமாரை பார்க்க போகிறோம் என்கிற நினைப்பில் பரபரக்கிறது. வீட்டை நெருங்க நெருங்க அவளுள் பெரும் குழப்பம். இந்த இடத்துல தானே வீடு. வீடு கூட காணாம போகுமா என்ன? தயங்கியபடி சிறிது நேரம் நிற்கிறாள். அந்த பக்கமாய் போன ஒரு பெரியவர், என்னம்மா, யார பார்க்கணும்? இங்க 5 வருஷத்துக்கு முன்ன ஒரு பழைய வீடு இருந்ததே, ரவிக்குமார் வீட்டை சொல்றீங்களா? அவர் கூட வீணை வாசிப்பாரே. ஆமா ஆமா, அவரேதான். அவர் இந்த வீட்டை வித்துட்டாரேம்மா. வாங்கினவன் இந்த இடத்த சுத்தமா இடிச்சு தள்ளிட்டு பிளாட் கட்டிட்டான். இப்ப அவர் எங்க இருக்காருன்னு தெரியுமா? தெரியாதேம்மா. பெரியவர் அவளை ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு போய் விடுகிறார். வனிதாவின் மனம் ஒரு விதமான ஏமாற்றத்தால் துவளுகிறது. உடம்பில் உள்ள அத்தனை சக்திகளும் பறிபோன மாதிரி சோர்வாக நடந்து ஆட்டோவை நெருங்குகிறாள். அவர் எங்கேதான் போயிருப்பார்? இந்த கேள்வி அவளை வண்டாய் குடைகிறது. அம்மா, எங்க போகணும்? ஆட்டோக்காரன் குரலுக்கு திடுக்கிட்டு தன் நிலைக்கு வருகிறாள். ஆழ்வார்பேட்டைக்கு போ. அவள் தன் நிரந்தர சிறைக்கு வழி சொல்கிறாள். வீடு வந்ததும் ஆட்டோக்காரனை அனுப்பிவிட்டு வெளி கேட்டை திறந்து கொண்டு உள்ளே வந்தவள் கதவில் பூட்டு தொங்குவது கண்டு துணுக்குற்று போகிறாள். வீட்டை ஒட்டி மாடிக்கு செல்ல தனி வழி. மாடியில் இருந்து 15 வயது மதிக்கத்தக்க ஒருவன் வேகமாய் வந்து இறங்கி வருகிறான். நீ யாருப்பா, மாடியிலிருந்து இறங்கி வர்ற? நீங்க தான் இந்த வீட்டுக்கார அம்மாவா? ஆமா, நான் தான். நீ யாரு? நீங்க ஊருக்கு கிளம்பி போன மறுநாள் நாங்க மாடி போர்ஷனுக்கு குடி வந்தோம். தினமும் சுந்தர் மாடி போர்ஷனை நாம் யூஸ் பண்றதில்ல. அது சும்மா தானே பூட்டி கிடக்கு. அதை வாடகைக்கு விட்டா சுளைய 1000 ரூபாய் வாங்கலாம்னு அடிக்கடி சொல்வார். நான் ஊரில் இல்லாத சமயம் தான் நினைத்தபடி மாடியை வாடகைக்கு விட்டு விட்டாரோ? நீ அவங்க பிள்ளையா? இல்ல ஆண்டி, நான் இங்க வேலை செய்யறேன். என் பேர் குரு. அங்கிள் சாவியை எதிர் வீட்டில் கொடுத்துருக்காரு. நீங்க வந்தா சாவியை வாங்கி உங்ககிட்ட கொடுக்க சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு போனாரு. அவள் பதிலுக்கு காத்திராமல் எதிர் வீட்டை நோக்கி ஓடுகிறான் குரு. அடுத்த 2வது நிமிஷத்தில் சாவியோடு வந்து தானே கதவையும் திறந்து விடுகிறான். அங்கிள் சொன்னாரு, நீங்க வர்றதுக்கு இன்னும் 2-3 நாளுக்கு மேல ஆகும்னு. போன இடத்துல வேலை முடிஞ்சதும் உடனே கிளம்பி வந்துட்டேன். நீ போய் உன் வேலையை கவனிப்பா. அவனை அனுப்பிவிட்டு வீட்டிற்குள் நுழைகிறாள். அப்பாவின் நினைவு வருகிறது. 5 வருஷங்களுக்கு பின் நேற்று கோயமுத்தூரில் பார்த்தாள். அதுவும் சற்று தூரத்தில். எங்கே பேச வந்து விடுவாரோ என்று அவர் கண்ணில் படாமல் மறைந்திருந்து அன்றைக்கு ரயிலிலேயே கிளம்பியும் வந்துவிட்டாள். அப்பா ஏன் இப்படி மெலிந்து போனார்? அவருக்கு ஏதாவது பிரச்சனையா? அடையாளம் தெரியாத அளவிற்கு அப்படியே ஒடுங்கி போய்விட்டாரே, ஏன்? பத்மாவை நினைக்கிறாள். அடே அப்பா, என்ன குலுக்கு, என்ன மினுக்கு! வீட்டில் உள்ள அத்தனை நகைகளையும் மாட்டிக்கொண்டல்லவா வந்திருக்கிறாள். அப்பா விரக்தி நிலையில் ஓர் ஓரமாய் உட்கார்ந்திருக்க இவள் எத்தனை பேரோடு சிரித்து சிரித்து பேசிக்கொண்டிருந்தாள். தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும் என்பார்கள். அது மாதிரி வனிதா தன் அப்பாவை நினைத்து அவர் அரை உடம்பாய் போனதை நினைத்து சற்று வருந்துகிறாள். அவள் நினைத்த மாதிரி சுந்தர் மதியம் வரவில்லை. இரவு கூட வருகிறாரோ என்னவோ. மாடியில் குடித்தனம் இருப்பதால் சற்று பயம் இல்லாமல் இரவில் தனியாக இருக்கலாம். விளக்கேற்றும் நேரம். குரு ஒரு பையுடன் கிளம்பி போவதை பார்க்கிறாள். வீட்டை சுத்தம் செய்த களைப்பு இன்னும் அவளுக்கு முழுசாய் போகவில்லை. சோர்ந்து போய் சேரில் சாய்கிறாள். எவ்வளவு ஆசையாய் ரவிக்குமாரை பார்க்க போனேன். அவரை பார்க்க முடியவில்லையே. கடவுள் ஏன் என் விஷயத்தில் என் அற்ப ஆசைகளை கூட நிறைவேற்றாமல் உடனுக்குடன் கிள்ளி எறிகிறார்? ரவிக்குமாரை நினைத்தவுடன் அவள் காதில் வீணையில் ஹிந்தோள தில்லானா ஒலிக்கிறது. அவள் திடுக்கிட்டு போகிறாள். இது கனவல்லவே. தன்னை கிள்ளியும் பார்க்கிறாள். வீணை இசை ஒரு நிமிடம் நின்றுவிட்டு மீண்டும் தொடர்கிறது. வனிதாவை விவரிக்க இயலாத ஒரு பரவசம் சூழ எழுந்து அந்த இன்னிசை நாதம் காற்றோடு கலந்து எங்கிருந்து வருகிறது என்று பார்க்கிறாள். வெளியே வந்தவள் மாடி அருகே நன்றாகவே வீணை இசையை கேட்கிறாள். மாடியில் வீணை வாசிப்பது யார்? நிச்சயம் இது ரவிக்குமார் வாசிக்கும் தில்லானா அல்லவா?
சட்டென்று அவளுக்கு ஒரு விஷயம் புரிகிறது. மாடியில் குடி வந்திருப்பவர் ரவிக்குமாரின் வீணை கேசட்டை போட்டு கேட்கிறார். அவர் இப்படி ஒரு கேசட் வெளியிட்டிருப்பது எனக்கு இன்று வரை தெரியாதே. தெரிந்திருந்தால் சுந்தர் வெளியே போன நேரம் எல்லாம் போட்டு கேட்டு கேட்டு என்னுடைய உணர்ச்சிகளுக்கு வடிகால் தேடி இருப்பேனே. குரு இருந்தால் அவனை கேட்டு விசாரிக்கலாம். அவனும் பையை தூக்கி கொண்டு எங்கோ கடைக்கு போய்விட்டான். அந்த தில்லானாவை கேட்க கேட்க அவள் உணர்ச்சி வசப்பட்டு நிற்கவும் முடியாமல் அந்த மாடிப்படியிலேயே சிறிது நேரம் உட்கார்ந்து விடுகிறாள். என்ன, நான் எவ்வளவு முட்டாளாக இருக்கிறேன். மாடிக்கு போய் குடி வந்திருப்பவர்கள் யார் என்று பார்த்துவிட்டு அவர்களை விசாரிக்கிற மாதிரி விசாரித்துவிட்டு இந்த ரவிக்குமார் கேசட் உங்களுக்கு எங்கே கிடைத்தது என்று அதையும் விசாரித்துவிட்டு அதை போட்டு கேட்டுவிட்டு தருகிறேன் என்று வாங்கி கொண்டு வர வேண்டியதுதானே. அவர் வர நிச்சயமாய் இன்னும் 3 தினங்களுக்கு மேல் ஆகும். அதுவரை போட்டு போட்டு கேட்கலாமே. சிறிது தயக்கத்துடன் மாடி ஏறி உள்ளே போகிறாள் வனிதா. உள்ளே போனவளின் தலையில் யாரோ தேன் மாறி பொழிகிறார்கள். திரும்பி உட்கார்ந்திருந்த நிலையில் ரவிக்குமார் வீணை வாசித்துக் கொண்டிருப்பதை கண் கொள்ளாமல் பார்க்கிறாள் வனிதா. மகிழ்ச்சி பெருக்கால் மூச்சு விடவும் திணறுகிறாள். என் ரவிக்குமாரா, என் வீட்டிற்கே குடி வந்திருக்கிறாரா? இதென்ன ஆச்சரியம்! அவன் அந்த இசையோடு ஒன்றிவிட்டதால் வனிதா வந்து பின்னால் நிற்பதை சற்றும் உணரவில்லை. திடீரென்று ஏற்பட்ட இன்ப பிரவாகத்தால் வனிதா எதிரே ஒரு சிறிய டீப்பா இருந்ததை கவனிக்கவில்லை. அவள் அதன் மேல் தன்னை மறந்த நிலையில் மோத அதில் இருந்த ஒரு டம்ளர் கீழே விழுந்து உருளுகிறது. ரவிக்குமார் டக் என்று வாசிப்பதை நிறுத்திவிட்டு திரும்புகிறான். வந்திருப்பது யார்? வனிதாவிற்கு தலையில் யாரோ அனலை வாரி இறைப்பது போல் இருந்தது. குரு டிஃபனை வாங்கி கொண்டு அதற்குள் திரும்பி விட்டாயா? வனிதாவிற்கு தலைக்கு மேலே எல்லாமே சுடல்கிறது. அந்த நிலையிலும் ரவிக்குமாரை கூர்ந்து கவனிக்கிறாள் அவள். அவன் வீணையை கீழே வைத்துவிட்டு வீணை வாசிக்கும் போது விரல்களில் தடவிக்கொள்ள வைத்திருக்கும் அந்த சிறிய எண்ணெய் டப்பாவை கையால் தடவி தடவி பார்த்து அதை கண்டுபிடித்து எடுக்கிறான். இவருக்கு கண் பார்வை போய்விட்டதா என்ன? வனிதா யாரோ தன் கண்களை பறித்த மாதிரியாய் துடிக்கிறாள். யாரோ வந்த மாதிரி இருந்ததே. ஒருவேளை பூனை டம்ளரை தட்டி விட்டு இருக்குமோ? இதற்கு மேலும் பேசாமல் இருக்கக்கூடாது என்று சட்டென்று நினைக்கிறாள் வனிதா. சார், நான் சொல்லுங்க, நீங்க யாரு? கன்னம் வழியே வழிந்தோடும் விழி நீரை துடைத்து கொண்ட வனிதா. நான் வீட்டுக்காரமா வந்திருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வீடு ரொம்ப வசதியா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. உட்காருங்க. வீட்டில் நீங்க மட்டும்தான் இருக்கீங்களா? சிரிக்கிறான் ரவிக்குமார். எத்தனை முறை இந்த சிரிப்புக்கு சிலிர்த்திருக்கிறாள் வனிதா. இப்போது கண்ணீர் சிந்துகிறாள். என்ன சார் சிரிக்கிறீங்க? நீங்க கேட்ட விதம் உள்ள என் மிஸ்ஸஸ் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க நீங்க கேட்ட மாதிரி இருந்தது. ஆமா, அதேதான். உள்ள அந்த அறையில் இருக்கா, போய் பாருங்க. வனிதாவை இப்போது பெரும் குழப்பம் சூழ்கிறது. இருந்தாலும் ஆவலை அடக்க முடியாமல் அந்த அறைக்குள் எட்டி பார்க்கிறாள். அங்கே அவள் கண்ட காட்சி. அங்கே அவளுடைய வயலினுக்கு பெரிதாய் மாலை போடப்பட்டிருக்கிறது. அதற்கு கீழே ஒரு சிறிய கிண்ணத்தில் பால், பக்கத்தில் வெள்ளியில் சிறிய காமாட்சி விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. என் மிஸ்ஸஸை பார்த்துட்டீங்களா? என்ன சார் இது, வயலினுக்கு மாலை போட்டு? அது ஒரு சோக கதை. நீங்க இன்னைக்குத்தான் முதலா இங்க வந்திருக்கீங்க. இன்னைக்கே அதை சொல்ல வேண்டாம். பொங்கி வரும் அழுகையை கட்டுப்படுத்த வனிதா படாத படுகிறாள். சார், நீங்க பிறவியிலேயே எப்படி பார்வை பறிப்போனது என்பதை தெரிந்து கொள்ள அப்படி கேட்கிறாள் வனிதா. ஏன் பாதையிலேயே நிறுத்திட்டீங்க? நான் பிறவியிலேயே குருடன் இல்லை. ஒரு சாலை விபத்துல கண்களை இழந்தேன். அதுவும் ஒரு சோகக் கதை. சாலை விபத்தா? அது எப்போது நடந்தது? அதெல்லாம் ஏன் உங்களுக்கு தெரியணும்? இவ்வளவு அக்கறையா என்னை பற்றி விசாரித்ததற்கு நன்றி. இப்போ உங்களுக்கு துணை பார்த்துருப்பீங்களே, குருன்னு ஒரு பையன். இப்போ அவன்தான் எனக்கு கண் மாதிரி. என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவன்தான் கவனிக்கிறான். நான் வெளியே செல்லும் போது அவன்தான் எனக்கு ஊன்றுகோல். சார், இப்போ நீங்க என்ன செய்யறீங்க? நீங்க இவ்வளவு அக்கறையா கேட்கறதால சொல்றேன். எனக்கு மயிலாப்பூர்ல ஒரு பழைய வீடு இருந்தது. ரொம்ப ரொம்ப பழைய வீடு அது. அவன் அப்படி சொன்னபோது அவளுக்கு அந்த பெருச்சாளி நினைவுக்கு வருகிறது. கண் பார்வை போன பிறகு அதை ஒரு நல்ல விலைக்கு விற்றேன். அண்ணாமலைபுரத்துல பார்வை இழந்தான அதை சிறுவர்களுக்காக பள்ளிக்கூடம் கட்டி அதை நடத்தி வருகிறேன். மியூசிக் காலேஜ். இப்ப எனக்கு ப்ரொஃபஸர் உத்தியோகம். இன்னும் என்னை பற்றி என்ன தெரியணும்?
உங்களுக்குத்தான் ஒரு விஷயம் தெரியணும். என்ன? என் கணவருக்கு இசை மேல் அதிக ஈடுபாடா? இல்லை, யாராவது பாடினால் ஏன் இப்படி வலிப்பு வந்தவன் மாதிரி கத்தரான்னு கேட்கிற ரகம். உண்மையை சொன்னால் சங்கீதத்தின் பரம எதிரி. அதனால் சொல்றேன், வீட்ல அவர் இருக்கும்போது நீங்க வீணை வாசிக்க வேண்டாம். இது முதல்லயே தெரிந்திருந்தால் இங்க குடி வந்திருக்கவே மாட்டேனே. இப்ப வந்தாச்சு, இனி அதை பற்றி நினைக்க வேண்டாம். அவர் வெளியே கிளம்பி போனதும் நான் குரு மூலம் சொல்லி அனுப்புறேன். பிறகு நீங்கள் ஆனந்தமாய் வாசிக்கலாம். உங்க நல்ல மனசுக்கு நன்றி. உங்க குரலை இதற்கு முன் எங்கோ கேட்ட மாதிரி இருக்கு. ரொம்ப பழகின மாதிரியும் இருக்கு. அதை காதில் வாங்காத மாதிரி நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அங்கு சிறிது நேரம் நின்று ரவிக்குமாரை பார்த்து கண்ணீர் வடித்துவிட்டு பிறகு பூனை நடையில் மெதுவாய் கீழே இறங்குகிறாள் வனிதா. கீழே வந்ததும் முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு கதறி அழுகிறாள். சுந்தர் வீட்டில் இல்லாததால் அவளால் சுதந்திரமாய் மனம் விட்டு அழ முடிகிறது. ரவிக்குமார் எவ்வளவு நல்லவர், உத்தமர், நேர்மையானவர். அவரை ஏன் கடவுள் இப்படியெல்லாம் தண்டிக்கிறார்? முதலில் அவரிடமிருந்து என்னை பிரித்தார். பிறகு அவருடைய கண்களையும் அல்லவா குருடாக்கி பார்வையை பறித்திருக்கிறார். யாருக்குமே தீங்கு நினைக்காத அவருக்கு சாலையில் இப்படி ஒரு விபத்து நிகழலாமா? நான் எதிரே நிற்பது தெரியாமல் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அவரை கண் எதிரே கண்ட பிறகும் நான் என்னை யார் என்று காட்டிக்கொள்ள முடியவில்லை. நான் தான் அவருடைய வனிதான்னு தெரிந்தால் நாளைக்கே இந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு எங்கேயாவது நிச்சயம் கிளம்பி விடுவார். அவர்தான் எனக்கு கிடைக்கவில்லை. அப்பா மூலமாக விதி சதி செய்து விட்டது. எட்ட இருந்தாவது அவரை பார்த்து கொண்டு அவருடைய வீணை இசையை கேட்டு கொண்டிருக்கும் ஒரு சூழ்நிலை இப்போது தானாக அமைந்திருக்கிறது. இதுவாவது நீடிக்கட்டும். பஸ்ஸர் ஒலி. சுந்தர் தான் வீடு திரும்பி இருக்கார் என்கிற எண்ணத்தோடு போய் கதவை திறந்தவள் எதிரே டிரைவர் வேலுவை சற்றும் எதிர்பாராத வகையில் பார்க்கிறாள். என்னப்பா வேலு, எங்க வந்த? ஏன் வந்தே என்கிற மாதிரி இருந்தது அவளுடைய குரல். ஏன் என்னவோ மாதிரி இருக்க என்றாள். நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துருச்சுமா. நீ என்னப்பா சொல்ற? அதை சொல்லவே எனக்கு தயக்கமா இருக்கு. சொல்லத்தானே வீடு தேடி வந்திருக்க. தயங்கினா எப்படி? எதுவானாலும் சொல்லு. ஐயாவும் அம்மாவும் கோயம்புத்தூர்ல நடந்த கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்கல்ல? ஆமா, வந்திருந்தாங்க. நான் கூட பார்க்காதது போல அப்பாவை பார்த்தேன். உங்க சித்தி ஒரு திட்டத்தோடு தான் வீட்டை விட்டு கிளம்பி இருக்காங்க. ரொம்ப வருஷமா பம்பாய் பக்கம் ஒரு சேட் கூட பழக்கமாம். இங்க கூட ஐயா வெளியூர் போகும் சமயங்கள்ல வருவானாம். இப்ப சொல்றான் சமையல்கார நாயர். ஏண்டா அதை அப்பவே ஐயா கிட்ட சொல்லலைன்னு நான் மிரட்டினேன். நமக்கு எதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்புன்னு இருந்துட்டானா. சரி, விஷயத்துக்கு வா. உங்க சித்தி வீட்டில் ஒரு நகை நட்டு வைக்கல. கையில் அகப்பட்ட வரைக்கும் சுருட்டி கொண்டுதான் கோயம்புத்தூருக்கு வந்திருக்காங்க. முன்னாலேயே திட்டம்னு நினைக்கிறேன். பம்பாய் சேட்டு கோயம்புத்தூர் வந்திருக்கான். அடுத்த நாள் பொழுது விடிஞ்சு பார்த்தா அம்மா இல்லை. அங்கேயே எல்லாரும் கசமுசான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா அவமானம் தாங்காம உடனே கிளம்பி வந்துட்டாரு. வீட்டில் வந்து கேட்டா நாயர் புட்டு புட்டு வைக்கிறான். நீங்க இப்பவே வீட்டுக்கு வந்து ஐயாவுக்கு ஆறுதல் சொல்லுங்க. ஐயா உங்களுக்கு துரோகம் செய்த பாவத்தை தான் இப்ப அனுபவிக்கிறாரு. உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போகத்தான் நான் இங்க வந்தேன். வனிதாவிற்கு இடிமேல் இடி. ரவிக்குமார் கண்களை இழந்ததற்காக துடித்த துடிப்பு இன்னும் அடங்கவில்லை. அதற்குள் இப்படி ஒரு பேரிடியா? வேலு, அப்பாவை இப்ப நான் பார்க்க வந்தா அவருடைய துக்கம் இன்னும் அதிகமாகும். கொஞ்ச நாள் கழித்து நானே வருவேன். எப்போதுமே வேலு நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ செய்கிற குற்றங்களுக்கு பகவான் சரியான சமயத்தில் தண்டனை கொடுத்தே தீருவான். யாரும் அதில் இருந்து தப்ப முடியாது. கொடுத்துட்டானே, என் மகனோட காலை முறிச்சு போட்டுட்டானே. உணர்ச்சி வசப்பட்டு பேசிய வேலு கண்களை துடைத்து கொள்கிறான். வேலு, உனக்கு என்னாச்சு? நீங்க அந்த வீணக்காரரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்தை காலில் நின்ன போது ஐயாவுக்கு அது பிடிக்காம உங்களுக்கு அந்த இடத்துல கல்யாணம் ஏற்பாடு செய்தார் இல்லையா? அப்போ என்னை தனியா கூப்பிட்டு ஐயா சொன்னார். என்னப்பா சொன்னார்? அதை சொல்லவே சங்கடமா இருக்குமா. சும்மா சொல்லு. நம்ம வனிதாம்மாவுக்கு கல்யாணம் நடக்கும்போது அந்த பையல் நடமாட்டத்தோடு இருந்தா நிச்சயம் கல்யாண மண்டபத்துல வந்து கலாட்டா பண்ணி ஊர் சிரிக்க பண்ணிடுவான். அதனால அவன் காலேஜ் விட்டு திரும்பும்போது நீ கார்ல போய் அவனை லேசா ஒரு தட்டு தட்டு. உயிருக்கு ஆபத்தில்லாம இதை செய். என் மக கல்யாணத்தன்னைக்கு அந்த பயல் எந்த ஆஸ்பத்திரியிலையாவது கால் முறிஞ்சு கிடக்கணும். இதை நீ ஒழுங்கா செஞ்சா உனக்கு சுளையா 5000 ரூபாய் தருவேன்னு சொன்னார். நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு
அவர் பீச் ரோட்ல போய்கிட்டு இருந்தபோது லேசா தான் ஒரு தட்டு தட்டினேன். அது ஆளை அப்படியே தூக்கி எறிஞ்சது. அவன் குப்புற விழுந்து மண்ணை கவரத மட்டும் பார்த்துட்டு வேகமா வண்டியை கிளப்பிக்கிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு வரைக்கும் இந்த விஷயம் யாருக்கும் வெளியே தெரியாது. உங்ககிட்ட இப்ப எதுக்கு சொல்றேன்னா, உங்களை பிரிச்ச பாவத்தை இப்ப நான் அனுபவிக்கிறேன். தெருவில் விளையாடிட்டு இருந்த என் மகன் மேல ஸ்கூட்டர் ஏறி அவன் கால் ஒடிஞ்சு இப்ப முடமா வீட்டுல இருக்கான். வேலு மூச்சு விடாமல் பேசியதை வனிதா வாய் அடைத்து போய் கேட்டு கொண்டிருந்தாள். அவள் மனம் ஆடிக்காற்று பட்டமாய் தத்தளித்தது. அப்படியானால் சாலை விபத்தில் அவர் கண் இழந்ததற்கு அப்பாதான் காரணமா? வேலு, முதல்ல இங்கிருந்து போயிடு. நான் ரொம்ப அப்செட்டா இருக்கேன். என்ன பேசுறேன், என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. அம்மா, நீங்க என்னை மன்னிக்கணும். உன்னை கடவுள் கூட மன்னிக்க மாட்டார். என் கண் எதிரில் நிக்காம இப்ப போக போறியா இல்லையா? அது வனிதாவின் குரலே இல்லை. வேலுவின் கண்களுக்கு அவள் ஒரு காளி போல் தெரியவே, நாம் இதையெல்லாம் இவங்க கிட்ட சொல்லி இருக்கக்கூடாதோ என்று நினைத்தவனாய் அங்கிருந்து நழுவுகிறான். வனிதாவால் அன்றைய இரவு தூங்கவே முடியவில்லை. ரவிக்குமாரின் இந்த நிலைக்கு அப்பாதான் காரணம் என்று தெரிந்து கொண்ட பின் அவன் மேல் பரிவும் பச்சாதாபமும் 1000 மடங்கு விரிகிறது. இரவு தூக்கம் இல்லாததால் விடிந்தது கூட தெரியாமல் தூங்கி விடுகிறாள் வனிதா. அவளை விழிக்க வைத்தது மாடியில் இருந்து இறங்கி வந்த மோகன ராகம்தான். எழுந்திருக்க மனம் இல்லாமல் படுக்கையில் கிடந்தபடி அந்த மோகன ராகத்தை அவளுள் ஊற விடுகிறாள். அவளுக்குத்தான் எங்கோ ஒரு கோயில் பிரகாரத்தில் நடப்பது போல் இருக்கிறது. அந்த தேவகானத்தை பருக பருக அவளுள் ஒரு புது தெளிவு பிறக்கிறது. எழுந்ததும் உற்சாகத்தோடு குளித்துவிட்டு மிகவும் அக்கறையுடன் டிஃபன் தயார் செய்கிறாள். குரு பையை தூக்கி கொண்டு வெளியே கிளம்புவதை கண்டதும் வெளியே வேகமாய் வந்து, குரு, எங்க கிளம்பிட்ட? டிஃபன் வாங்க. நான் இட்லி பண்ணி தர்றேன், அதை அவர்கிட்ட கொண்டு போய் கொடு. வேண்டாம் ஆன்ட்டி, தெரிஞ்சா திட்டுவார். தன்னால யாருக்கும் தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர். இங்கிருந்து வாங்கினதா சொல்லாத. ஹோட்டல்ல இருந்து வாங்கின மாதிரி கொண்டு போய் வச்சிடு. சரி ஆன்ட்டி, எனக்கும் ஹோட்டல் வரைக்கும் நடக்கிற வேலை மிச்சம். இரு வர. நீங்க இந்த டிஃபன் கேரியர்ல இட்லி எடுத்து வைங்க. நான் அது வரைக்கும் இந்த செடிகளுக்கு தண்ணீர் விடுறேன். 1/4 மணி நேரம் தோட்டத்தில் பொழுதை போக்கிவிட்டு ஹோட்டலில் இருந்து திரும்பியவன் மாதிரி குரு டிஃபனுடன் மாடிக்கு போகிறான். 10 மணி சுமாருக்கு குரு இறங்கி வருகிறான். குரு, அவர் டிஃபன் சாப்பிட்டாரா? ரொம்ப பிரியமா சாப்பிட்டார். இது எந்த ஹோட்டல்ல வாங்கின இட்லி? வீட்டு இட்லி மாதிரி அவ்வளவு மெதுவா இருக்கு. தினமும் இதே ஹோட்டல்லையே வாங்குன்னு சொன்னார். அதை கேட்டதும் வனிதா மனம் விட்டு சிரிக்கிறாள். இப்படி சிரித்து எத்தனை வருடங்கள் ஆகிறது என்ற அதையும் நினைக்கிறாள். இப்ப எங்க கிளம்பிட்ட? ஐயா இன்னைக்கு மியூசிக் காலேஜுக்கு போகல. ஒரே தலைவலியா இருக்காம். அதனால மாத்திரை வாங்க போறேன். மருந்து கடை பக்கத்துல இல்லையே. அதனால மாத்திரை வாங்க போயிட்டு திரும்ப 1/2 மணி நேரமாவது ஆகும். அது வரைக்கும் மாடிக்கு போய் அவர்கிட்ட பேசி கொண்டிருந்தால் என்ன? குருவின் தலை மறையும் வரை காத்திருந்த வனிதா இரும்பை நோக்கி பாயும் காந்தமாக மாடி ஏறி போனாள். வருவது யார்? நான் தான். நான் தான்னா? வீட்டுக்கார அம்மான்னு அர்த்தம். அடடே, நீங்களா? நானே கீழே இறங்கி வந்து உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்? சுட சுட இட்லி கொடுத்து அனுப்பினீங்களே, அதுக்குத்தான். குரு என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டான். அடப்பாவி என்று மனதிற்குள் சொல்லி கொண்டாள். ஒரு சின்ன பையன் நம்மை ஏமாற்றி விட்டானே என்று அதற்காக வெட்கப்படவும் செய்தாள். உங்களுக்கு தலைவலின்னு சொன்னான், அதுதான் பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். ஆனாலும் உங்களுக்கு ரொம்பவும் இளகின மனசு. காலையில நீங்க வாசிச்ச மோகன ராகத்தை நான் ரொம்ப ரசிச்சு கேட்டேன். அடடே, உங்களுக்கு ராகங்களோட பேர்கள் கூட தெரியுமா? ஏதோ கொஞ்சம் தெரியும். சங்கீதம்னா உயிர். இவருக்கு பயந்து கொண்டு இவர் வெளியே போகும் சமயம் எல்லாம் ரேடியோ கேட்பேன். அது சரி, இப்போ உங்க தலைவலி எப்படி இருக்கு? அது வரும் போகும். அதை நான் லட்சியம் பண்றதில்ல. வயலின் கூட வாசிப்பீங்களா? வீட்டில் வயலின் இருக்கா? அதை எடுத்து வாசிக்காம அதுக்கு மாலையை சாத்தி வச்சிருக்கீங்க. நேத்து ஒரு மாதிரியா வேற பேசுனீங்க. உங்களுக்கு இப்போ என் கதை தெரியணும் அப்படித்தானே? கதையா? ஆமாம்மா, அது ஒரு சோக கதை. சொல்லுங்க, கேட்குறேன். எப்போதுமே மனசுல ஆதங்கங்களை அடக்கி வைக்கக்கூடாது. அப்பப்போ அதை மனசுல இருந்து உதிர்த்திடணும். இல்லைன்னா மனசு பாறையா கனக்கும். நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். என் கதையை கேட்டா கல்லும் உருகும். நிச்சயம் நீங்க அழுதுடுவீங்க. அழமாட்ட, சும்மா சொல்லுங்க. ஒரு போட்டியில் வனிதாவை சந்தித்ததில் இருந்து கடைசியில் அவள் அப்பா தன் வீட்டிற்கு வந்து
அவளை இழுத்து போனது வரை சொன்ன ரவிக்குமார் துக்கம் மேலிட சற்று மௌனமானான். சொல்லுங்க. அவ அப்புறம் என்ன ஆனா? என் வனிதாவை பற்றி எனக்குத்தான் தெரியும். அவளுடைய உடம்பில் ஒவ்வொரு அணுவிலும் நான் இருந்தேன். இப்போது தற்காலிகமாக என்னை பிரிந்தாலும் என்றாவது ஒரு நாள் என்னிடம் வந்து சேருவாள் என்கிற நம்பிக்கை என்னுள். அன்று அவள் விட்டு சென்ற வயலினை அவள் நினைப்பு வரும்போதெல்லாம் எடுத்து கொஞ்சுவேன். அந்த அளவிற்கு அவள் என்னுள் ஒன்றாய் கலந்திருக்கிறாள். வனிதா தன் விழி நீரை துடைத்து கொண்டே, சொல்லுங்க. 2 நாள் கழித்து அவள் அப்பா என்னிடம் கதறிக்கொண்டு ஓடி வந்தார். துக்கத்தை தாங்க முடியாமல் துண்டால் வாயை பொத்திக் கொண்டு குலுங்கி குலுங்கி அழுதார். வனிதா அதிர்ந்து போய் நிமிர்ந்து உட்காருகிறாள். கதை ஒரு மாதிரியாக திசை மாறுவதில் அவளுள் திகைப்பு. அப்புறம்? என் வனிதா, என் வனிதா. உணர்ச்சி வசம் உணர்ச்சி வசப்படாம சொல்லுங்க. உங்க வனிதா என்ன ஆனா? வெளியே விட்டா கட்டாயம் என்னை சந்திப்பான்னு அவ அப்பா அவளை வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கார். அடுத்த நாள் காலை அவள் அறைக்கு போய் பார்த்தாள். என் வனிதா உயிரற்ற பிணமாய் கிடந்தாளாம். அப்புறம்? இதை சொல்லிவிட்டு ரவிக்குமார் குலுங்க குலுங்க அழுகிறான். அப்புறம்? அதிகமாய் தூக்க மாத்திரைகளை விழுங்கி அவள் அந்த முடிவை தேடிக்கொண்டிருக்கிறாள். அவள் கையிலே ஒரு கடிதம் இருந்ததாம். அதில், எங்களை பிரிக்க அந்த ஆண்டவனால் கூட முடியாது. நான் உங்கள் மகளாக இருப்பதால் தானே கௌரவம் பாராட்டி என்னை அவரிடமிருந்து பிரித்தீர்கள். அதனால் தான் நான் இந்த முடிவிற்கு வந்தேன். இந்த உடம்பை பிணமாக்கி விடுகிறேன். கட்டி அழுங்கள். நான் ஆனந்தமாய் அரூப நிலையில் அவரிடம் போய் சேர்ந்து விடுகிறேன் அப்படின்னு அந்த கடிதத்துல எழுதியிருந்தாளாம். இதையெல்லாம் யார் உங்ககிட்ட சொன்னது? அவளுடைய அப்பாவே என்னிடம் வந்து சொல்லி கதறி கதறி அழுதார். இப்படி என் மகள் இந்த முடிவுக்கு வருவாள் என்று தெரிந்திருந்தால் அவள் விருப்பப்படி உங்கள் திருமணத்தை நடத்தி இருப்பேனேன்னு சொல்லி ரொம்பவும் வேதனைப்பட்டார். என்னால் தானே அவர் தன் மகளை இழந்தார் என்ற எனக்குள் ஒரு குற்ற உணர்வு. என் துக்கத்தை அடக்கி கொண்டு அவருக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பினேன். அவர் போனதும் என் வனிதா கட்டாயம் இந்த வயலினுக்குள் தான் இருப்பாள் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அதனால் அன்றில் இருந்து இதற்கு பூ போட்டு இதை என் வனிதாவாக பாவிச்சிட்டு வரேன். காலையில் இதற்கு முன்னால் பால் வைக்காமல் நான் எதுவும் சாப்பிடுவதில்லை. சாலை விபத்திலே அடிபட்டதா சொன்னீங்களே, அது எப்போ? வனிதா அப்பா வந்துவிட்டு போன அடுத்த நாளே அந்த விபத்து நடந்தது. வீட்டில் இருந்தால் அவள் நினைவு என்னை படாத பாடுபடுத்தவே அடுத்த நாள் ஒழுங்காக கல்லூரிக்கு போனேன். திரும்பும்போது பக்கத்தில் ஒரு கார் வந்ததை கவனிக்கல. அப்போது கூட அவள் நினைப்பாகத்தான் நடந்து கொண்டிருந்தேன். நானே போய் காரில் உரசினால் அந்த டிரைவர் தான் என்ன செய்வான்? தன்மேல் எந்த குற்றமும் இல்லாததால் அவன் வாயு வேகத்துல பறந்துட்டான். தூக்கி எறியப்பட்ட நான் தலை குப்புற விழுந்தேன். நெற்றியில் பலமான அடி. விழிகள் இரண்டும் தெறித்து விழுந்தன. வனிதா மனதிற்குள் வீல் என்று கத்துகிறாள். தன்னையும் மீறி பொங்கி வரும் அழுகையை சிரமப்பட்டு அடக்குகிறாள் வனிதா. என்ன திடீர்னு மௌனம் ஆயிடுறீங்க? என் கதையை கேட்டதும் நீங்க கண் கலங்குற மாதிரி என்னுள்ள ஒரு உணர்வு. நீங்க சொன்னதையெல்லாம் கேட்டதும் ரொம்பவும் கலங்கித்தான் போனேன். நல்லவர்களைத்தான் கடவுள் இப்படியெல்லாம் சோதித்து வேடிக்கை பார்க்கிறார். எப்படியோ இந்த வீட்டிற்கு குடி வந்திருக்கிறீர்கள். இனியாவது நிம்மதியாக இருங்கள். உங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்ய நான் எப்போதுமே காத்திருப்பேன். உங்க நல்ல மனசுக்கு நன்றி. கடவுள் கண்ணை பறித்தாரே தவிர மற்ற எந்த வசதிக்கும் குறை வைக்கல. இந்த நிலையில் கூட கை நிறைய சம்பாதிக்கிறேன். என்னுடைய நிழலாய் குரு இருக்கிறான். என்னை நம்பி ஒரு பள்ளி இருக்கு. ஆனால் எனக்கு எப்போதாவது உதவின்னு தேவைப்பட்டால் உங்களிடம்தான் வருவேன். என் வனிதாவிற்கு பிறகு என்னிடம் இத்தனை அன்பா யாரும் பேசி பழகினதில்லை. கீழே டெலிஃபோன் மணி அடிக்குது. நான் வரட்டுமா? வாங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அடிக்கடி வாங்க. ஏனோ தெரியல, உங்ககிட்ட நான் மனம் விட்டு பேசுறேன். உங்ககிட்ட என் கதையை சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. ஏனோ சொன்னேன். நீங்க போகலாம். ஃபோன் பெல் அடிக்கிறதா சொன்னீங்களே. வனிதா வேகமா இறங்கி கீழே வந்தாள். அலறிக் கொண்டிருந்த ஃபோனை அடக்குகிறவள் மாதிரி ரிசீவரை கையில் எடுத்தாள். ஹலோ, நான் வனிதா பேசுறேன். உன் அப்பா பேசுறம்மா. அப்பாவா? எனக்கு அப்பான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் 5 வருஷத்துக்கு முன்னாலேயே செத்துட்டார். அப்படியெல்லாம் பேசாதம்மா. நான் நொந்து போய் கிடக்க. வேலு வந்த விஷயத்தை சொன்னானா? சொன்னான். ஏன் வரல? வரணும். உங்களை பார்க்கணும்னு தோணலை. உன் மனசு என்ன இவ்வளவு கல்லா?
என் விஷயத்துல நீங்க கல்லா இருந்து எங்கள பிரிச்சு என்னென்ன செய்தீங்க? ஏம்மா, இப்ப அதையெல்லாம் ஞாபகப்படுத்துற? சுந்தர் நல்ல பையன்னு நம்பி அவனை உனக்கு கட்டி வச்சேன். தன் மகன் வசதியா வாழணும்னு தான் ஒவ்வொரு அப்பனும் நினைப்பான். அதைத்தான் நானும் நினைச்சேன். ஆனா என் கணக்கெல்லாம் தப்பு கணக்கா போச்சே. மாப்பிள்ளை தினமும் குடிக்கிறான். உன்னை கண்டபடி திட்டுறான்னு கேள்விப்பட்டு நான் துடிக்கிற துடிப்பு எனக்குத்தான் தெரியும். அவனோட அக்கா மட்டும் எப்படி இருப்பா? அவ தான் புத்திய காட்டிட்டா. குத்து விளக்கு மாதிரி உன் அம்மா இருந்த வீட்ல தெரியாத்தனமா ஒரு தெரு விளக்கை எரிய விட்ட. என் விஷயத்திலையும் என் கணக்கு தப்பா போயிட்டது. இப்ப தனியா கடந்து செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. உன்னை பார்க்கணும், உன்னோட பேசணும்னு மனசு கிடந்து அடிச்சுக்குது. நீ வரமாட்ட. இந்த அப்பா முகத்துல முழிக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் ஃபோன்லயாவது பேசலாம்னு நினைச்சேன். அம்மாடி, ஒரு தடவை வந்து உன் முகத்தை காட்டு. எந்த முகத்தோட உன்னை நான் பார்ப்பேங்கிறது வேற விஷயம். கேட்குறியாம்மா? சொல்லுங்க. ஓடி போனவளால வீட்டுக்கு வெளியே என் மானம் மரியாதை குடும்ப கௌரவம் எல்லாமே போச்சு. வீட்டுக்குள்ள குண்டுமணி தங்கத்தை கூட அவ விட்டு வைக்கல. வீடு எல்லாம் தேடினாலும் ஒரு வெள்ளி ஸ்பூன் கூட உன் கண்ணுல படாது. இரும்பு பெட்டியை சுத்தமா தொடச்சு வச்சிருக்கா. அப்பா, இப்ப இதையெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்றீங்க? பின்ன யார்கிட்ட சொல்லுவேன்? நீ ஒரு தடவையாவது இங்க வாம்மா. இனிமே நான் அதிக நாட்கள் உயிரோட இருக்க மாட்டேன். யாருக்காக இருக்கணும்னு சொல்லு. ஒரே மகளோட வெறுப்பை வண்டி வண்டியா சம்பாதிச்சு வச்சிருக்க. சம்பாதிச்சு வச்சிருந்த செல்வத்தை எல்லாம் ஒரு நம்பிக்கை துரோகி சுருட்டிக்கிட்டு ஓடிட்டா. மகளை உயிரோட இழந்து, செல்வத்தை இழந்து, மான மரியாதையை இழந்து, இன்னும் நான் ஏன் உயிரோடு இருக்கணும்? நீயே சொல்லு. இவ்வளவு சொன்னதுக்கு பிறகும் இந்த அப்பா மேல உனக்கு இரக்கம் வரலையாமா? இப்ப வரல. எப்போதாவது உங்களை பார்க்க வரணும்னு நினைச்சா, அதுக்கு அவசியம் ஏற்பட்டா நிச்சயமா வருவேன். போனை வைக்கட்டுமா? அப்பாவிடம் ஏன் இவ்வளவு கடுமையாக பேசினேன்? பாவம், அவரே அவமானப்பட்ட வேதனையில் புழுங்கிக் கொண்டிருக்கிறார். நான் அவரிடம் கொஞ்சம் அன்பாய் ஆதரவாய் பேசி இருக்கலாம். ஏன் அப்படி பேசத் தோணலை? அவரால் என் மனதில் ஏற்பட்ட ரணம் ஆறாமல் இருக்கிறதே, அதனாலா? அப்பாவை நினைத்து சிறிது நேரம் கலங்கி போய் உட்கார்ந்து விடுகிறாள் வனிதா. அடுத்த நாள் மாலை காலிங் பெல் ஒலிக்க விரைந்து போய் கதவை திறக்கிறாள் வனிதா. சுந்தர் தள்ளாடிய நிலையில் கதவுக்கு வெளியே நிற்பதை பார்த்துவிட்டு வேதனையுடன் உள்ளே போகிறாள். நீ எப்போ ஊர்ல இருந்து வந்த? நாளைக்குத்தான் வருவேன்னு நினைச்ச. எதுக்கும் பார்த்துட்டு போலாம்னு வந்த. நீ ஊட்டிக்கெல்லாம் போகாம ஏன் இவ்வளவு சீக்கிரமா திரும்பி வந்த? ஏன் இப்படி கடிச்சு கொதற மாதிரி பார்க்கற? தண்ணி போட்டுட்டு வந்து நிக்கிறேன்னா என்ன செய்யறது? வீட்டுல நீயும் இல்லையா? சுதந்திர காளைய சுத்துன. போய் உடனே குளிங்க. உடம்பே நாறுது. என்ன? ஏன் உடம்பு நாறுதா? விஷயம் தெரியுமா உனக்கு? வெளியே போய் பாரு. ஊருக்குள்ள உங்க அப்பன் பேரு நாறுது. அக்கா எப்படி 5 வருஷமா ஒரே இடத்துல இருக்கான்னு எனக்கு உள்ளூர ஒரே சந்தேகம். போறப்ப சும்மாவா போயிருப்பா? எவ்வளவு சுருட்ட முடியுமோ அவ்வளவு சுருட்டிக்கிட்டு தான் போயிருக்கா. நான் அவ சங்கதி தெரிஞ்சுதான் அப்பவே தலையில அடிச்சுக்கிட்டேன். அப்பன் வீட்டுக்கு அடிக்கடி போ. அங்க உனக்கு சேர வேண்டியதை அப்பப்போ கிளப்பிக்கிட்டு வான்னு. அதுவும் மரமண்டையில ஏறல. இப்ப அங்க உனக்கு என்ன வச்சிருக்க போறா? என்ன? நான் பேசிக்கிட்டே இருக்க, என்ன ஏதுன்னு கேட்காம மரம் மாதிரி நின்னுகிட்டு இருக்க? விஷயம் தெரியுமில்ல? டிரைவர் வேலு வந்து சொன்னான். அவன் ஒரு அயோக்கிய பயல். அவன்தான் உன் அப்பா ஊர்ல இல்லாத நேரம் அந்த சேட்டை கார்ல வீட்டுக்கு கூட்டிட்டு வருவானாம். உங்களுக்கு யார் சொன்னது? ஊரே பேசுதே. வனிதா அதை கேட்க பிடிக்காமல் முகத்தை திருப்புகிறாள். ஏய், இப்படி திரும்பி என்ன கொஞ்சம் பாரு. நீ சொன்ன மாதிரி இப்ப நான் குளிக்கிறேன். குளிச்சதும் நிதானத்துக்கு வந்து ஸ்டெடி ஆயிடுவேன். அப்புறமா நீயும் நானுமா கிளம்பி உங்க அப்பனை போய் பார்க்க போவோம். வீட்டில் அக்கா எதை எடுத்துட்டு போனா எதை விட்டுட்டு போனாள்னு நமக்கு தெரிய வேண்டாமா? திரும்பும்போது விலை உயர்ந்த சாமான்களை கிளப்பி கொண்டு வந்துடலாம். ஏன் சொல்றேன்னா, உன் அப்பனை நம்ப முடியாது. எனக்கு நல்லாவே தெரியும். அவரால் சும்மா இருக்க முடியாது. அக்கா போன துக்கத்தை மறக்க வேற எவளையாவது வீட்டுக்குள்ள விட்டார்னு வை. அப்புறமா நமக்கு அந்த வீட்டில் ஒரு துரும்பு கூட மிஞ்சாது. கொஞ்சம் பேசுறத நிறுத்துறீங்களா? எப்படி நாக்குல நரம்பு இல்லாம இப்படி எல்லாம் உங்களால பேச முடியுது? அப்பனை பத்தி சொன்னது ரோசம் பொத்துக்கிட்டு வருதோ? ஊர் உலகத்தை போல அப்பன் இருந்துட்டா உன்னையும் பிடிக்க முடியாது. நான் என்ன சொல்றேன், நம்ம சொத்து சிதறுகாய் மாதிரி போயிடக்கூடாதுன்னு சொல்றேன். அதை புரிஞ்சுக்க துப்பி இல்லையே. குளிக்கிறேன்னு சொன்னீங்களே, போய் குளிங்க.
நூத்து கணக்குல செலவழிச்சு இப்படி ஒரு கிக்க வரவழைச்சிருக்க. அத குளிச்சு கெடுக்க நான் என்ன முட்டாளா? இப்பதான் நினைவுக்கு வருது. மாடியில ஒரு குருட்டு பையில குடி வச்சேன். அவன் ஒழுங்கா இருக்கானா? வர்ற வழியில கேள்விப்பட்டேன். அவன் வீணைக்காரன்னு. ஒரு பொடியன் வேலை செய்றான். அவன்கிட்ட சொல்லி வை. நான் வீட்ல இருக்கிற போது கண்ட சத்தத்தையும் கிளப்ப கூடாதுன்னு. எனக்கு எப்பவுமே இரைச்சல் பிடிக்காது. மீறி நான் வீட்ல இருக்கிற போது அத தட்டுனா, அன்னைக்கு உன் வயலனுக்கு ஏற்பட்ட கதி தான் அதுக்கும். தூக்கி போட்டு அத துவம்சம் பண்ணிடுவேன். தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்து சோஃபாவில் சாய்கிறான் சுந்தர். ஏன் இப்படி பார்க்குற? இப்படியே இவன் செத்துட்டா நல்லதுன்னு பார்க்குறியா? அப்படியெல்லாம் லேஸ்ல சாக மாட்டேன். இதை சொல்லி முடிக்கும் முன் போதை மிகுதியால் உணர்வு இழக்கிறான் சுந்தர். 2 தினங்களுக்குப் பின் சுந்தர் காலையிலேயே கிளம்பி வெளியே போய்விடுகிறான். சமையல் அறையில் வேலையாய் இருந்த வனிதா டெலிஃபோன் ஒலிக்கவே ஃபோனை நோக்கி விரைந்து வருகிறாள். ஹலோ, யார் பேசுறது? ஆன்ட்டியா, நான் குரு, ஜிஹெச்ல இருந்து பேசுறேன். அங்கிள் இல்லையா? அவர் வேலையா வெளியில போயிட்டார். என்ன விஷயம்? ஐயா வீடு திரும்ப வழக்கம் போல காலேஜ் விட்டு வெளியே வந்திருக்கார். நானும் அவரை பிடிச்சுக்கிட்டு தான் வந்தேன். பாஞ்சு வந்த ஒரு முரட்டு காளையை நான் சுத்தமா கவனிக்கல. ஐயா ஆட்டோல ஏறுற சமயம் அது அவர் வயித்தை குத்தி கிழிச்சிட்டது. உடனே அந்த ஆட்டோவிலேயே ஜிஹெச்சுக்கு வந்துட்டோம். வெளிவந்த குடலை உள்ளுக்கு தள்ளி ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இப்பதான் ஐயாவை வார்டுக்கு கொண்டு வந்தாங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்பதான் அவருக்கு சுய நினைவு வந்திருக்கு. நினைவு வந்ததுமே என்னை பார்த்து வீட்டுக்கார அம்மாவுக்கு விஷயத்த சொல்லி அவங்கள இங்க வரவை, அவங்க கிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னாரு. குரு பேச பேச வனிதாவிற்கு தான் எங்கோ தலை குப்புற விழுவது போல் இருந்தது. இவருக்கு ஏன் இப்படி அடுக்கடுக்காய் சோதனை? ஆன்ட்டி, இப்பவே கிளம்பி வாங்க, வர்றீங்களா? இதோ கிளம்பிட்டேன். ரவிக்குமார் நல்லபடியாய் பிழைத்து எழுந்திருக்க அந்த சில நிமிடங்களில் எத்தனையோ தெய்வங்களை வேண்டிவிட்டு வீட்டை பூட்டி எதிர் வீட்டில் அவர் வந்து கேட்டால் கொடுங்கள் என்று சாவியை கொடுத்துவிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஆட்டோவில் விரைகிறாள் வனிதா. அவள் வருவாள் என்று வெளிவாசலில் காத்திருக்கிறான் குரு. ஆட்டோவில் இருந்து இறங்கிய வனிதாவை கண்டதும் குரு அவளை நோக்கி விரைந்து வருகிறான். வனிதா அவனை கண்டதும் தன்னுடைய பதைப்பை எல்லாம் ஓரளவு கட்டுப்படுத்தியவளாய், இப்ப அவர் எப்படி இருக்கார்? நல்லா நினைவு திரும்பிடுச்சு. உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறார். அடுத்த சில நிமிடங்களில் அவர்கள் ரவிக்குமார் இருக்கும் வார்டுக்குள் நுழைகிறார்கள். அவனை அப்படி குற்றுயிராய் கண்டதும் வனிதாவுக்கு குலை நடுக்கம் எடுக்கிறது. பொங்கி வரும் விழி நீரை கட்டுப்படுத்த முடியாமல் திணறுகிறாள். ஐயா, வீட்டுக்காரம்மா வந்திருக்காங்க. வந்துட்டீங்களா? விஷயத்தை கேள்விப்பட்டதும் உடனே ஓடி வருவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு ரொம்ப இளகின மனசு. இப்ப எப்படி இருக்கீங்க? அவ்வளவு வேதனையிலும் ரவிக்குமார் லேசாக சிரிக்கிறான். என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நீங்க நினைக்கிறதா குரு சொல்றான். இப்ப எதுவும் பேசி உடம்பை அலட்டிக்க வேண்டாம். டிஸ்சார்ஜ் ஆகி வீடு வந்து சேர்ந்ததும் நீங்க சொல்ல நினைத்ததை சொல்லலாம். இப்போ உங்களுக்கு அவசியம் ஓய்வு தேவை. நீங்க இப்போ அதிகம் பேசக்கூடாது. அதற்கும் சிரிக்கிறான் ரவிக்குமார். ஏன் சிரிக்கிறீங்க? என்னோட கண்டிஷன் தெரியாம நீங்க பேசுறீங்க. என் வனிதா என்னை அழைக்க வந்துட்டா. அப்போ நடந்த சாலை விபத்திலேயே நான் செத்திருக்க வேண்டியவன். எதற்காக பிறந்தேன்னு எனக்கே தெரியல. வனிதாவால என்னை பிரிஞ்சு அதிக காலம் இருக்க முடியாது. அதனால தான் இப்படி ஒரு விபத்தை ஏற்படுத்தி என்னை நெருங்கி கொண்டிருக்கிறாள். வனிதாவால் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. உள்ளம் ஊமையாய் விம்மி விம்மி தணிகிறது. அன்னைக்கு நீங்க சொன்னீங்க, உங்களுக்கு என்ன உதவி தேவைனாலும் என்கிட்ட சொல்லுங்கன்னு. அதுக்கு நான் மமதையா பதில் சொன்னேன். கை நிறைய சம்பாதிக்கிறேன், எனக்கு எந்த குறையும் இல்லைன்னு. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாத போது நான் அப்படி பேசி இருக்கக்கூடாது. அதை நீங்க மனசுல வச்சுக்காம எனக்கு இப்போ ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்க, என்ன செய்யணும்? என்னோட நேரம் நெருங்கி விட்டது. கடவுளே என்ற மனதிற்குள் காதை பொத்திக் கொள்கிறாள் வனிதா. கேட்குறீங்களா? சொல்லுங்க. நான் பார்வை இழந்த அனாதை பிள்ளைகளுக்காக அண்ணாமலைபுரத்துல ஒரு பள்ளிக்கூடம் நடத்தி வருகிறேன். பேங்க்ல பணம் டெபாசிட் செய்திருக்கேன். அதிலிருந்து கிடைக்கிற வட்டி அதன் நிர்வாக செலவுக்கு போதுமானது. நீங்க எனக்கு செய்ய வேண்டிய உதவி, அதன் நிர்வாக பொறுப்பை அதை திறமையாக நடத்தக்கூடிய யாரிடமாவது ஒப்படையுங்கள். இந்த உதவியை மட்டும் நீங்கள் செய்தால் காலமெல்லாம் என் ஆத்மா உங்களை கையெடுத்து கும்பிடும். அந்த கவலையை இந்த நிமிஷமே விடுங்கள். நீங்கள் நலமாகி வீடு திரும்பும் வரை, உங்கள் பழைய ஆரோக்கியம் திரும்பும் வரை அந்த பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்கிறேன். நானும் BA வரை படித்துவிட்டு வீட்டில் சும்மாதானே இருக்கிறேன். உங்க வீட்டுக்காரர் ஒரு மாதிரின்னு நான் வந்த சில நாட்கள்லேயே புரிந்து கொண்டு விட்டேன்.
அவர் எதுவும் சொல்ல மாட்டாரா? அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். அந்த பள்ளியை என் சொந்த பள்ளியாய் நினைத்து அதை கவனித்துக் கொள்கிறேன். நீங்கள் நிம்மதியாக இருங்கள். இனி நான் நிம்மதியாக கண்ணை மூடுவேன். இன்னொரு விஷயம், உங்களுக்கு நான் அதிகமாய் தொல்லை கொடுக்கிறேன். அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. என்ன விஷயம்? அந்த வயலினை அந்த பள்ளிக்கு எடுத்து வந்து வாசல் முன் அறையில் வைத்து, நான் செய்த மாதிரி தினமும் பூ போட்டு அதன் அடியில் விளக்கேற்ற முடியுமா? அதற்கு அவள் உடனே பதில் சொல்லவில்லை. தான் உயிரோடு இருந்து கொண்டு தன் படத்திற்கு தானே பூ போட்டு விளக்கேற்றி வைப்பதா? என்ன யோசிக்கிறீங்க? உங்க ஆசை எதுவானாலும் நான் கட்டாயம் நிறைவேற்றி வைப்பேன். நீங்க இப்போ இப்படி அதிகம் பேசக்கூடாது. இப்ப பேசாம இனி எப்ப பேசப் போறேன்? இன்னொரு விஷயம், என் உயிர் இனி என் கையில் இல்லை. என் வனிதா என்னை எப்படி அழைத்து போக எந்த நிமிஷத்திலும் வரலாம். அப்படி நான் போய்விட்ட பிறகு என்ன அழறீங்களா? உங்களுக்கு ஆனாலும் ரொம்ப இளகின மனசு. எனக்கு ஏதாவது ஆகும் முன் சொல்ல நினைத்ததை சொல்லி விடுறேன். சொல்லுங்க. என் பாடியை என்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு எடுத்து போய்விடுங்கள். எனக்கென்று என் வனிதாவை தவிர உறவினர்கள் யாரும் இல்லை. ஆனால் என்னிடம் வீணை பயின்ற மாணவர்கள் ஏராளமாய் இருக்கிறார்கள். அவர்களை வைத்து கொண்டு என் இறுதி சடங்குகளை முடித்து விடுங்கள். குரு எங்கே? இதோ இங்கேதான் நிற்கிறேன் ஐயா. நீ எப்போதுமே நம்ம வீட்டுக்கார அம்மாவுக்கு உதவியாய் இருந்து அந்த பள்ளியை பார்த்துக்கோ. சரியா? எது கழிகிறாய்? பிறந்த அன்றே ஒவ்வொரு நாளும் சாவை நோக்கி நெருங்குகிறோம். அதை யாரும் புரிஞ்சுக்கிறதில்ல. அதிகம் பேசி விட்டதாலோ என்னவோ ரவிக்குமாருக்கு நெஞ்சில் பளீர் என்ற ஒரு வலி தோன்றுகிறது. உடம்பு முழுவதும் வியர்வையால் நனைய அந்த சில நிமிடம் மரணத்தோடு போராடிவிட்டு மூர்ச்சையாகிறான். குரு டாக்டரை தேடி ஓடுகிறான். டாக்டர் வரும்போது நர்ஸ் அவனை அவன் உடம்பை முழுவதுமாய் போர்த்தி விடுகிறாள். வனிதாவின் நெஞ்சுக்குள் ஒரு நெருப்பே பற்றி எரிகிறது. தன்னுடைய ரவிக்குமார் இறந்து விட்டார் என்கிற நினைப்பு அவளை அனலாய் பொசுக்கி எடுக்கிறது. ஆன்ட்டி, ரொம்ப வருத்தப்படாதீங்க. ஐயா ரொம்ப நல்லவர். அவர் இருந்து கஷ்டப்படுறதை விட போயிட்டது நல்லது. இனி அவர் ஆத்மா நிம்மதியா இருக்கும். அது சாந்தி அடைய நாம் வேண்டிக்கலாம். குரு வயதில் சிறியவன்தான். ஆனால் எவ்வளவு அழகாய் பேசிவிட்டான். ரவிக்குமார் தன்னை விட்டு போய்விட்டார் என்கிற துக்கத்தை அவளது கடமை உணர்ச்சி மறைக்க டெலிஃபோனை நோக்கி விரைகிறாள். யார் பேசுறது? நான் பரமானந்தம் பேசுறேன். அப்பா, நான் வனிதா பேசுறேன். ஏன் மகளா பேசுறது? என்னம்மா விஷயம்? வீட்டுக்கு வர்றியா? அப்பா, இப்ப நான் ஜிஹெச்ல இருந்து பேசுறேன். ஆஸ்பத்திரியில் இருந்தா? யாருக்கு என்ன உடம்பு? மாப்பிள்ளை எப்படி இருக்கார்? உங்க மாப்பிள்ளை இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முந்தி இறந்துட்டார். என்ன? மாப்பிள்ளை இறந்துட்டாரா? அதிகம் குடிக்கிற போதே நினைச்சேன் ஈரல் வெடிக்கும்னு. எப்படி இறந்தாரு? பரமானந்தம் மகளுடைய வாழ்க்கையை நாம் தான் பாழாக்கி விட்டோம் என்கிற குற்ற உணர்வில் துடியாய் துடிக்கிறார். அப்பா, நீங்க நம்ம காரை எடுத்துக்கிட்டு உடனே இங்க கிளம்பி வாங்க. உங்ககிட்ட நிறைய பேசணும். இதோ கிளம்பிட்டேன். பரமானந்தம் பத்மாவுக்கு தெரியாமல் தனியாக வைத்திருந்த கரன்சி நோட்டுகளில் சில ஆயிரங்களை அள்ளி போட்டு கொண்டு டிரைவரை எதிர்பார்க்காமல் தானே காரை ஓட்டிக்கொண்டு ஆஸ்பத்திரிக்கு விரைகிறார். வனிதா கீழே இறங்கி வந்து அவருக்காக காத்திருக்கிறாள். கார் வந்து நின்றதும் அப்பாவை ஒரு மரத்தடிக்கு தனியாக கூட்டி போய் நடந்தவற்றை 1/4 மணி நேரத்தில் விபரமாக விளக்குகிறாள். என்னம்மா நீ? மாப்பிள்ளைனதும் நான் சுந்தர நினைச்சேன். அப்பா, அவர் உங்களுக்குத்தான் மாப்பிள்ளை. ஊருக்காக அவருடன் ஒரு போலி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் மானசீகமாய் வாழ்ந்து கொண்டிருந்தது இவரோடுதான். அதனால் தான் உங்க மாப்பிள்ளை இறந்துட்டார்னு போன்ல சொன்னேன். சரிம்மா, இப்ப என்ன செய்யணுங்கிற? மனக்கோலத்துல தான் அவரை நீங்க மாலை போட்டு பார்க்கலை. இப்போதாவது என் ஆசையை நிறைவேற்றுங்கள். சொல்லுமா. அவர் விருப்பப்படி அவர் நடத்துகிற பள்ளிக்கு அவரை கொண்டு போகணும். அவருடைய இறுதி சடங்குகளை சிறப்பாக நீங்க செய்யணும். இதை சொன்னபடி தன்னுடைய நெற்றி பொட்டை தன் கைகளால் துடைத்து எடுக்கிறாள். என்னம்மா நீ? தாலி கட்டினவன் உயிரோடு இருக்கிற போது? பரமானந்தம் உடம்பே நடுங்க துடி துடிக்கிறார். இவ்வளவு நேரம் நான் எவ்வளவு விவரமா என்னை பத்தி என் உணர்ச்சிகளை பத்தி விலாவாரியா சொன்ன? சும்மா கதையா கேட்டீங்க? நான் யார்கிட்டையும் இத்தனை காலமும் மானசீகமா உண்மையா வாழ்ந்து கொண்டிருந்தனோ அவர் போயிட்டார். இனி என்னோட கோலம் இதுதான். இனியும் நான் அந்த குடிகாரனோடு வாழ்ந்து அவதிப்பட போவதில்லை. இப்ப எனக்குன்னு சில கடமைகள் ஏற்பட்டிருக்கு. அதை திறமையா கவனிக்க ரவிக்குமாரோட ஆத்மாவை குளிர வைக்க போறேன். இனி அதுதான் என் லட்சியம். என்னுடைய இந்த முடிவு உங்களுக்கு சரின்னு பட்டா நான் வந்து உங்களோட நம்ம வீட்டில் இருப்பேன். இல்லாட்டா
அந்த பள்ளிக்கூடத்தையே என் கணவன் எனக்காக விட்டு சென்ற வீடா பாவித்து இருந்து விடுவேன். என்ன சொல்றீங்க? சுந்தரோட மகள் தினமும் கஷ்டப்படுவது அவர் அறிந்ததுதான். எதற்காக அவள் இனியும் மனசுக்குள் பிடிக்காதவனோடு வாழ்ந்து வாழ்நாள் எல்லாம் கஷ்டப்படணும்? அவள் எடுத்த இந்த முடிவு அவளுக்கும் நல்லது. வயதான காலத்தில் பெற்ற மகள் அருகே இருந்தால் எனக்கும் நல்லது. பரமானந்தத்தின் எண்ண ஓட்டம் இப்படியெல்லாம் போக, நீ நினைக்கிறது சரிம்மா. எப்ப காலுக்கு சரியா இல்லையோ, எப்ப கால கடிக்குதோ, காலுக்கு உதவாத செருப்ப உதறி எறிய வேண்டியதுதான். அப்பா வாங்க, மேற்கொண்டு காரியங்களை கவனிக்கலாம். ஏய், திடுக்கிட்டு திரும்புகிறாள் வனிதா. சுந்தர் கோபத்தை ஒரு வெறியாக முகத்தில் தேக்கி இடுப்பில் கையை ஊன்றியபடி நிற்கிறான். மாடியில குடியிருக்கிறவன் மாடு குத்தி செத்தா உனக்கென்னடி வந்தது? என்கிட்ட கூட சொல்லாம என்னோட பெர்மிஷன் இல்லாம எதிர் வீட்டுல சாவியை கொடுத்துட்டு இங்க ஓடி வந்திருக்க. உனக்கு எவ்வளவு நெஞ்சு தைரியம்? வனிதா திரும்பி அவனை அலட்சியமாய் பார்க்கிறாள். எதுக்காக இப்போ இங்க வந்து கலாட்டா பண்றீங்க? வீட்டுக்கு போங்க. மாமா, எப்படி இங்க வந்தீங்க? இவதான் உங்களை இங்க வரவழைச்சாளா? இப்போ இங்க எதுவும் பேச வேண்டாம். நீங்க உடனே வீட்டுக்கு போங்க. நான் மட்டும் போறதா? உங்க மகளையும் அனுப்புங்க. உடனே போறேன். வீட்டுக்கு போனதும் அவளை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறேன். அவ உன்னை வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டா என்ன மரியாதை குறையுது? என் அக்காளை ஒழுங்கா வச்சு வாழ்ந்திருந்தா அவ உங்களை விட்டு ஓடி இருப்பாளா? அதுக்கு துப்பில்ல. ரொம்ப பெரிய மனுஷனாட்டம் பேச வந்துட்டாரு. அப்பா, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. ஏன், நீ பேச போறியா? ஆமா, இப்போ உங்கிட்ட இல்ல. முதல்ல வக்கீல கலந்து பேசிட்டு பிறகு கோர்ட்ல ஜட்ஜு முன்னால பேச போறேன். என்னடி என்னென்னமோ சொல்லி பூச்சாண்டி காட்டுற? என்கிட்ட இருந்து நீ அவ்வளவு சீக்கிரம் தப்ப முடியுமா? இது என் கழுத்துல கிடக்கிறதால தானே நீ இந்த அளவுக்கு இங்க பேசிக்கிட்டு நிக்கிற. இந்தா நீ கட்டின தாலி, இதை எடுத்துட்டு போயிடு. இல்லைன்னா இதை வித்து வீட்டுக்கு பாட்டிலோட போ. மாங்கல்யம் தொங்கிய மஞ்சள் கயிறை ஒரு வெறியுடன் கழுத்தில் இருந்து கழற்றி அவன் மேல் எறிய அது அவன் காலடியில் விழுகிறது. குனிந்து அதை கையில் எடுத்த சுந்தர் திகைத்து போய் நிற்கிறான். அடுத்த கணமே அவமானத்தால் சிலிர்த்தபடி வனிதாவை ஒரு கொலை வெறியுடன் பார்க்கிறான். எதுவும் கலாட்டா பண்ணாம இங்கிருந்து போயிடு, இல்லைன்னா போலீஸை கூப்பிடுவேன். ஏண்டா, என் அக்கா ஓடிட்ட கோபத்தை என்கிட்ட காட்டுறியா? இரு இரு, என் கையால தான் உனக்கு சாவு. ஏதோ ஒரு கேஸுக்காக அங்கே வந்த போலீஸ்காரர் சுந்தரை ஓடி வந்து பிடித்து கொள்ள, குடித்துவிட்டு ஆஸ்பத்திரியில் வந்து கலாட்டா பண்ணியதாக அவன் மேல் உடனே ஒரு கேஸ் பதிவாகிறது. பரமானந்தம் வேண்டிக் கொண்டதால் போலீஸ்காரர் சுந்தரை அங்கிருந்து தள்ளி கொண்டு போகிறார். அடுத்த 2 மணி நேரத்தில் ரவிக்குமாரின் உடல் அவன் நடத்தும் பள்ளிக்கு கொண்டு வரப்படுகிறது. குருவின் உதவியுடன் மாடி வீட்டில் இருந்து ரவிக்குமாரின் சாமான்களை ஒரு வேனில் அள்ளி போட்டு கொண்டு அடுத்த சில மணி நேரத்தில் அவற்றையும் அந்த பள்ளிக்கு கொண்டு வந்து பத்திரமாய் சேர்க்கிறார் பரமானந்தம். ரவிக்குமாரின் உடலை மலர் மாலைகள் அலங்கரிக்க அவனுடைய மாணவர்கள் மௌனமாய் அவனுக்கு அஞ்சலி செலுத்தியபடி அங்கே கூடியிருக்கிறார்கள். கடமை உணர்வுகள் கட்டி போட இத்தனை நேரம் வனிதா தன் கண்ணீரை கட்டுப்படுத்தி வைத்திருந்தாள். ரவிக்குமாரை பார்க்க பார்க்க அவளது துயரம் விரிந்து கொண்டே போகிறது. என்னுடன் இணையப் போவதாய் நினைத்து கிளம்பி விட்டீர்களே, அங்கும் உங்களை ஏமாற்றம்தான் வரவேற்கப் போகிறது. நானும் உங்களுடன் கிளம்பலாம் என்றால் என்னிடமே சில கடமைகளை ஒப்படைத்திருக்கிறீர்கள். நான் என்னதான் செய்வேன்? ரவிக்குமாரின் வீணை அவனுக்கு பக்கத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அவன் கேட்டுக்கொண்டான் என்பதற்காக குரு அந்த வயலினையும் எடுத்து வந்து வீணைக்கு பக்கத்தில் வைத்து ஞாபகமாய் அதற்கு பூவும் வைத்திருக்கிறான். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.